இன்றைக்கி சமூக வலைதளத்தில் தாவேக்காவினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவர்களால் அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் அவர்களால் அல்ல. தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட எல்லாரும் தற்குறிகளும் அல்ல. இன்றைக்கு சமூக வலைதளத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் மிகப்பெரிய பொருட்செலவோடு ஒரு பெரிய குரூப் பின்னணியில் உட்காந்து யாரெல்லாம் தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தாவேக்காவுக்கு லைட்டாக லீனியண்ட்டாக இருக்கிறாங்களோ எல்லாரையுமே ஒரு முட்டாளாகவே வைத்திருக்கணும், அவர்களை ஒரு பிரம்மையான உலகத்தில் வாழ வைக்கணுன்ற அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் மேனிப்புலேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக சமூக வலைதளத்தில் தெரிகிறது. குறிப்பாக கோயம்புத்தூரில் ஒரு மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா சமூக வலைதளத்தில் சில கருத்துகள் கேட்கப்படுகிறது. அது யார் தவறு? அந்த தாயினுடைய தவறா, விஜய் அவர்களுடைய அரசு தவறான்னு பார்த்தா பெரும்பாலும் அந்த தாயினுடைய தவறு அப்படின்னு ஒரு நரேஷன் செட் பண்ணப்படுகிறது. அந்த நியூஸ் மீடியாவில் வரக்கூடிய கார்டுக்கு கீழே வரக்கூடிய கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை விஜயினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஆதரவாக பரப்பப்படக்கூடிய கார்ட்ஸாக இருக்கட்டும், பல்வேறு சமூக வலைதள கணக்குகள் மூலமாக வித்தியாசமான கதைகளெல்லாம் அள்ளி விடுறாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கலை, விஜய் அரசு தான் இதெல்லாம் செய்கிறாங்கன்ற அடிப்படையில் பல்வேறு விஷயங்களை இவர்கள் நடத்துகிறார்கள். புகைப்பட கலைஞர்களுக்கு இவங்க தான் ஒரு புதிய ரூல் கொண்டு வந்துட்டாங்க, என்க்ளோஸ் பண்ணப்பட்ட குப்பை வண்டியை இவர்கள் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு பல விஷயங்களை தொடர்ந்து நியூஸ் கார்ட்ஸாக பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பல வட மாநில சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸு, பங்களாதேஷ், பாகிஸ்தான், தமிழ்நாட்டிலே சில அக்கௌண்ட்ஸு, இதுக்குள்ளெல்லாம் அஃபிஷியலாக எந்த ஒரு ஆர்டரும் வரலை, அஃபிஷியல் அடிப்படையில் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வரலை. ஆனால் கோவை மாணவி விவகாரத்தில் ப்ரெஸ் மீட்டில் டிஜிபி சிரிச்சிட்டாங்க, அந்த ஐஜி ரம்யா பாரதி அவர்கள் சிரிச்சிட்டாங்க, உடனே விஜய் அவர்களை சஸ்பெண்ட் பண்ண உத்தரவிட்டுட்டார் அப்படின்னு அப்பட்டமாக செய்தி போடுறாங்க. ஆனால் இதுவரைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த விதமான முன்னறிவிப்புமே வரலை. முழுக்க திமுக தான் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் காரணம் அப்படின்னு தேர்தலுக்கு முன்பு கூக்குரலிட்டவங்க எல்லாமே இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி, விஜய் இப்போ தானே வந்திருக்கிறாரு, இது எல்லாமே திமுகவினுடைய சதினால் நடக்குது அப்படின்னு ஒரு பெரிய நரேட்டிவ் செட் பண்ணப்படுகிறது. இது தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல அப்படிங்கிறது தான் இதில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் மோடியும் என்ன செய்தார்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக தாவேக்கா இப்போ தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆரோக்கியமானது அல்ல அப்படிங்கிற எச்சரிக்கை இன்றைக்கு அவருக்கு ஓட்டு போட்டவர்களே உணர தொடங்கி இருக்கிறாங்க.